விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். அவர் புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். அவர் புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு
அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையாளி, என் கேடகமும் வாணி. நீதானே என் துணையாளி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எனக்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்திய நம்முடைய இரட்சகரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆராதனைக்கு உரியவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திர சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்க. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். வாயை திறந்து ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த காலையில் எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாயத்தை நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். சிலதை இழந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய வாழ்வில் கர்த்தர் ஆறுதலின் தேவன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அவர் சமாதானத்தின் தேவன். தாழ்வில் நம்மை நினைத்தவரை, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தாழ்வில் நம்மை நினைத்தவரை, தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, என்னை நினைக்கிற ஒரு தெய்வத்தை, தகுதியில்லாத இடத்தில் என்னை தகுதிப்படுத்துகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க ஆராதிக்க இந்த காலையில என்னை கொண்டு வந்திருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, யெகோவா ஈரே,
யெகோவா நிசியே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு யெகோவா ரஃபாவே, யெகோவா எல்சடாவே, எபினேசரே, என்னை தாங்குகிறவரே. கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை தாங்குகிறவரே, என்னை தப்புவிக்கிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, என்னை உம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு செல்கிறவரே, என்னை உயர்த்தி கனப்படுத்துகிற தெய்வமே, என்னை வாலாக்காமல் தலையாக்குகிறவரே, என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவரே, என்னை ரட்சித்தவரே, என் பாவத்தை மன்னித்தவரே, பரிகாரியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த காலையில எல்லாரும் சொல்லுங்க, மறவாமல் என்னை நினைக்கிற ஒரு தெய்வத்தை, மறவாமல் என்னை நினைக்கிற தெய்வத்தை மனதார நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தர் வருஷத்தை தம்முடைய நன்மையினாலே முடிசூட்டி நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய செய்து இந்த 8ஆம் மாதத்தின் நடுப்பகுதி வரை கர்த்தர் கொண்டு வந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிற மேலான கிருபைகளை நினைத்து எல்லாரும் என்னோடு இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இணைந்து பாடி அவரை உயர்த்தி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீர். இயேசுப்பா, நீர் எனக்கு எபினேசராய் இருக்கிறீர். எல்லா நிலைகளிலும் நீர் எனக்கு உதவியாளனாக இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை கண்டவர், எப்படி நான். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, நீ நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்கள் இயேசப்பா சுகத்தை தந்தீரையா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பலன் தந்தீரையா, சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சேர்ந்து சொல்லுங்க, பலவீனங்களில் சுகம் தந்து நம்மை சுகப்படுத்தி அவருடைய தழும்புகளால் நம்மை என் குடும்ப மருத்துவர் நீரே. கரங்களை உயர்த்தி
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் கரங்களை அசைத்து சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மலீனை தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை தீரையா. மனதார நன்றி சொல்வே. இந்த கால வேளையில தேவன் இந்த ஒவ்வொரு நாளிலும் நமக்கு எபனேசராகி, ஏலோகியமாக, எல்சடாவாக நம்மை தூக்கி சுமந்து கர்த்தர் நம்மை ஒரு கரவலாடுகளைப் போல நடத்தி வந்து நம்முடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து, நம்முடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, நம்முடைய படிப்பை ஆசீர்வதித்து, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஜீவன் சுகம் தந்த தெய்வத்தை வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுக்களோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உடைய சுத்த கிருபை. வாயை திறந்து சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உடைய கிருபை. தேசத்துல நல்ல மழையை கட்டளையிட்டீர் ஆண்டவரே. தேசத்துல விவசாயத்தின் மக்கள் ஆர்ப்பரித்து தங்கள் சந்தோஷத்தோடு விதையை விதைக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு தேவ கிருபை கொடுத்தீர், பலத்தை கொடுத்தீர், ஆயுளை கொடுத்தீர், ஆரோக்கியத்தை கொடுத்தீர். எங்களுக்கு தந்த எல்லா சிறிதும் பெரிதுமான நல்ல நன்மைகளுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, எல்லாரும் உற்சாகத்தோடு வெற்றி உள்ள வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பக்தனை போல சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து பாடி அவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா? எல்லா உற்சாகத்தோடு உற்சாகத்தோட ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு உயர்வுள்ள வாழ்க்கை, அவர் நன்மையினால் நம்மை நிரப்பி அவர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இழந்த எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் கரங்களை தட்டி கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீரின் கரத்தின் இந்த வாரத்துல உங்களை நடத்துவார். ஆமென் ஆமென். நீரின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதுக்குமே அஞ்சினே. பயத்தோடு நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். எதுக்குமே அஞ்சினே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. எனக்கு ஒரு வெற்றி காரியத்தை கர்த்தர் செய்வார். எனக்கு ஒரு உயர்வை கட்டிடுவார். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு அற்புதம். அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறவர். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மீட்பர் ஜெயிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே ஜெயம் கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிப்பதற்காக, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக தேவரீர் எங்களை அழைத்து வந்த மேலான கிருபைகளுக்கு உமக்கு கோடி 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 நன்றின்னு சொல்லி என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபையை தாங்கினதப்பா. என்னுடைய நெருக்கமான சூழ்நிலையிலே தோளை தட்டி பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னப்பா. ஓ, நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்கு உமக்கு நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்து நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நீ பாராட்டின கிருபைகள் மேலானது மேலானதுன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே, நீர் அடைக்கலமான தெய்வம். இயேசுவே, நம்பினோரை கைவிடாத ஒரு தெய்வம். இந்த காலையில எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருடத்துல நீர் எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு இரக்கங்களை, எவ்வளவு ஐஸ்வர்யத்தை, எவ்வளவு கனத்தை, எவ்வளவு மேன்மையை எனக்கு செய்திருக்கிறீங்கப்பான்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஒரு தாய் போல என்னை தேற்றுகிற ஒரு தெய்வத்தை, தோளில் சுமக்கிற ஒரு தெய்வத்தை, ஓ, இந்த காலை வேளையிலே உம்மை அறியாததும் உமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வத்தை இந்த காலையில எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி என்னை தோள் மீது சுமக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலையிலே ஏசாயா 46:3-4 சொல்லுகிறது. ஒரு தகப்பனை போல தோளில் சுமப்பதை, ஒரு கருவில் நம்மை கண்ட தெய்வத்தை ஏந்துகிற, தாங்குகிற, தப்புவிக்கிற, விடுவிக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
போல நம்மை தேற்றி ஆற்றி தோளின் மேலே சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல உம்மை போல உம்மை போல உம்மை போல நீ போதும் என் வாழ்விலே இயேசையா. என் வாழ்விலே போதும் என் வாழ்விலே இயேசையா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். என்னுடைய கடசுமையை உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னுடைய நெருக்கங்களை ஆண்டவரே உமக்கு தெரியும். இந்த வாரத்தில் என்ன தேவை எனக்கு என்ன என்பதை உமக்கு தெரியும் ஆண்டவரே. யெகோவா ஈரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ஈரே. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுக்காக அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறார். உங்கள் நிலைமைகளை நன்றாய் அறிந்து உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களை சிறையிருப்புகளை மாற்றுவார். உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார். உங்கள் வியாகுலங்களை மாற்றுவார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்ததற்காக உமக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லி ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஒரு நல்ல ஃபெலோஷிப்பில் நம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். நீர் எங்களோட இடைபெற்றீர், அதுக்காக நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 25 ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தும். சுயமாக எந்த வார்த்தையும் அடியின் நாவில் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப கொடுக்கும் கர்த்தர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, திரும்ப கொடுக்கும் கர்த்தர். கேரளாவில் ஒரு நல்ல பணக்காரர் ஒரு ஏழைக்கு ஒரு பீரோ, தங்கள் பயன்படுத்தின புது பீரோ இல்ல, பழைய பீரோவை பயன்படுத்தின பீரோவை ஒரு சகோதரனுக்கு கொடுத்தார். அவரும் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஒரு 4 வருஷம் கழிஞ்சு அந்த பீரோவில் லாக்க 4 ஆண்டுகள் அவங்க ட்ரை பண்ணிட்டு திறக்கவே முடியல. 4 ஆண்டு கழிஞ்சு அந்த லாக்க திறந்த உடனே நம்ம அரசாங்கம் ஸ்டாப் பண்ண பழைய 500 ரூபாயும் 1000 ரூபாயும் ஒரு 7 பவன் கோல்டு அதுக்குள்ள இருந்தது. தேவையோடு இருக்கிறவங்க வந்ததை விடவே மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க தன்னுடைய மனைவியோடு அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த பீரோ கொடுத்தவர் செத்து போயிட்டார். மகன் தான் இருக்கிறார். அப்பொழுது இந்த பழைய நோட்டையும் இந்த 7 பவுன் கோல்டையும் திரும்ப அவர் கையில ஒப்படைத்த பொழுது அவர் அதற்கு ஈடாக ஒரு உதவியை அந்த மனுஷனுக்கு அவருடைய உண்மையை கண்டு செய்தார். இந்த பகலில் பரிசுத்தாவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சிலதை திரும்ப தருவேன். உனக்கு நான் என்ன சிலதை திரும்ப தருவேன். அது எதுனா, நீ இழந்ததை திரும்ப தருவேன். யோவேல் என்ற வார்த்தை யெகோவா கர்த்தர் என்று பொருள். யோவேலை படிக்கும் பொழுது பைபிள் நமக்கு தருகிற உண்மை என்னன்னா, சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராகும் இந்த யோவேல். யோவேலுக்கு நாம் இந்த புத்தகத்தை ஸ்டடி பண்ணும் பொழுது இந்த புத்தகம் நமக்கு படிப்பிக்கிற ஒரு பெரிய கிரேட் உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாள், என்னது கர்த்தருடைய நாள் என்ற ஒரு பெரிய மெசேஜ் இந்த சிறிய தீர்க்கதரிசி பவர்ஃபுல் ஒரு தீர்க்கதரிசியாகும் இந்த யோவேல். அடுத்து இந்த யோவேல்
நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியை ரொம்ப தெளிவாக கடைசி காலங்களில் என் ஆவியை அனுப்புவேன் என்று யோவேலை கொண்டு கர்த்தர் சொன்னார். அப்படியாக ஒரு பெரிய மெசேஜை இந்த புஸ்தகம் தரும் பொழுது நான் எடுத்த வேத பகுதிக்கு உங்களை எல்லாரையும் அழைத்து சொல்கிறேன். ஒன்று, இழந்து போன வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒருவேளை கடந்த ஆண்டு அல்லது அதுக்கு முந்தின ஆண்டு, ஒருவேளை நீங்கள் பிறந்ததிலிருந்து சில காரியங்கள் உங்களை விட்டு கை மாறி கையிலிருந்து இழந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் யோவேலை கொண்டு சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி. அடுத்தது பச்சை கிளிகள், முசுக்கட்டைகள், பூச்சிகள், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விளைவுகளை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பலவிதமான காரியங்கள் பலதை இழந்திருந்தால் இந்த ஆண்டு நான் உனக்கு அதை திரும்ப தரப்போறேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்டேபிளாக உயர்வாக இருந்தது, உங்கள் ஆரோக்கியம் நல்லா பலத்தோடு இருந்தது, தொழில் அதை விட பெரிய உன்னத நிலையில் இருந்தது. ஆனால் இந்த பச்சை கிளிகளும் முசுக்கட்டைகளும் பூச்சிகளும் இந்த விவசாயத்தை அழித்தது போல பல நிலைகளில் கடன் வாங்கினதுனால, வட்டிக்கு வாங்கினதுனால சிலதை நீங்கள் இழந்து இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் நின்று சொல்கிறார், நீ அதை திரும்ப அதை பெற்றுக் கொள்ள போகிறாய். எத்தனை பேர் சிரிச்ச முகத்துல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்ல போறீங்க, நீ இழந்ததை சிலதை இந்த ஆண்டில திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் உங்கள் விளைவை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? திரும்ப தருவேன். அதனாலதான் ஒரு ஆண்டை ஒரு மாதத்தை தொடங்க சொல்ல, நீங்கள் உங்களையும் உங்கள் தொழிலையும் உங்கள் விவசாயங்களையும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையோடு பேசணும். இந்த மாதத்துக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும், எல்லா உயர்வுகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஒருவேளை சத்துருவானவன் சில நேரத்தில் முசுக்கட்டைய போல, வெட்டுக்கிளிய போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடலாம், பொருளாதாரத்தில் போராடலாம், உங்கள் பிள்ளைகளை வைத்து போராடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இழந்ததை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். நீங்க 7 காரியமாகும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நீ இழந்ததை அல்லது இழந்த வருஷத்தை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். ஒருவேளை நம்ம கையை பார்த்து அடிக்கடி சொல்லுவோம், இது கை ஓட்ட கை, எவ்வளவுதான் உழைச்சாலும் அது கையில நிற்காது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுதா, உங்களுடைய ஓட்ட கைகளை எல்லாம் மாற்றி, உங்கள் தரித்திரங்களை மாற்றி, உங்கள் நெருக்கங்களை மாற்றி, உங்களுக்கு படுகிற வேதனைகளை மாற்றி, அவற்றில் எல்லாவற்றிலிருந்து தேவன் திரும்ப உங்களுக்கு சிலதை இந்த ஆண்டு தர விரும்புகிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை இட்டால் நிற்கும், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்பர் 2, ஆண்டவர் அல்லது கர்த்தர் எதை திரும்ப தருகிறார் என்றால், நம்முடைய ஆத்துமாவை திரும்பி நம்ம கையில தரப்போகிறார். என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய் என்று சொல்லி ஆத்துமா பல நிலைகளில் இருக்கிற இடத்தை விட்டு அங்கலாய்த்து துக்கித்து நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு சமாதானத்தை இல்லாமல் வாழ்க்கையிலே நித்திரை விடாதபடிக்கு இந்த ஆத்துமா அலக்களிக்குமே. ஆனால்
கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆத்துமாவை ரட்சித்து நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று ஆவியானவர் இந்த காலையில் திருவுள்ள பற்றுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆனபடியினால் இரண்டாவது, கர்த்தர் எதை திரும்ப கொடுக்க விரும்புகிறார் என்றால், ஒரு ஆத்துமாவை இழந்து போன ஆதாமின் மூலமாக தேவ சமூகத்தில் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து போன அல்லது விட்டு போட்ட இந்த ஆத்துமாவை கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 10 திருப்பிக் கொள்ளலாமே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிற. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்பி உங்க கையில தருவதற்கு மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒண்ணு கூடி சொல்லுதேன், இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஏதேனில் மனிதன் இழந்தது தன்னுடைய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான், ரட்சிப்பை இழந்தான், பரிசுத்தத்தை இழந்தான். அந்த பரிசுத்தத்தை திரும்பி அவன் கையிலே கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியாகி இருக்கிற கர்த்தர் தம்முடைய திட்டத்தின் வாயிலாக குமாரனை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாமே. லூக்கா 19 வசனம் 1. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். போது என்ன கவனிங்க. அவன் யார், அவன் தொழில் என்ன, அவனுடைய உண்மையான கேரக்டர் என்ன, 3 காரியம் அந்த பேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் ஊரு, அவன் பேரு, அவன் என்ன வேலை, அவங்கிட்ட இருக்கிற ஏமாற்று வேலை, இந்த 4ஐயும் இந்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. இந்த 4 சுபாவம் உள்ள இந்த சகேயு தன் வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ணுகிற, இயேசுவை நான் பார்க்க வேண்டும். தன் ஆத்துமாவுக்குள்ள, தன் இருதயத்துக்குள்ள நினைக்கிறான். அடுத்த கண்டிஷன், இயேசு என்னை பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் அதுதான் அந்த சுபாவம் தான். இயேசுவை நான் பார்க்கணும், ஆனா ஏன் கூட அந்த ரங்கத்தை அவர் பார்க்க கூடாது. பைபிள் சொல்லுது, தேவன் முகத்தை மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளங்களை இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவன். அவன் ஏமாற்றுக்கானே. அதை விட அவனுடைய வீக்னஸ் என்ன, அவன் குள்ள. நான் சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன், குள்ள சக்காயி கள்ள சக்காய், குள்ள சக்காயி கள்ள சக்காய் இயேசுவை தேட போனான். இந்த காலையிலே நல்லா உள்வாங்குங்க. இந்த சக்கேயு, இயேசுவை நான் பார்க்க வேண்டும், ஆனால் இயேசு என்னை பார்க்க கூடாது. அவனுக்கு நல்லா தெரியும், இயேசுவை நான் பார்த்தா எனக்கு அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிடலாம், ஆனா அவர் என்ன பார்த்தா என் லைஃப அப்படியே சொல்லுவாரு. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க, இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு என்னை பார்க்க வேண்டும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு என்னை பார்க்க வேண்டும். இயேசு உங்களை பார்த்தா உங்க உண்மையான கேரக்டரை அவர் சொல்லுவாரு. நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க லைஃப் அப்படியே 1 by 1 அவர் எடுத்து கூறுவார். அப்ப திரளான ஜனங்கள், சீஷர்கள் இயேசுவோடு வருகிற நேரத்தில் எரிகோவில் பிரவேசித்து நடந்து போகையில் ஒரு காட்டத்தி மரத்தை இயேசு கண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காட்டத்தி மரத்தை இயேசு கண்டு அந்த இடத்துல வந்து நின்று அவர் அண்ணாந்து பார்த்து சொன்னார், சகேவே சீக்கிரம் இறங்கி வா. நீ பக்கத்தில் கைப்பிடிச்சு உங்க பேரை சொல்லி சீக்கிரம் இறங்கி வா. பக்கத்துல பேருக்கு போக சொல்லுங்க, சங்கர்பதி சொல்லுங்க, சந்திரபோஸ் சார் சீக்கிரம் இறங்கி வாங்க, சீக்கிரம் இறங்கி வரும். ஏன் இறங்கி வரும்னா
உன்னுடைய ஜென்ம சுபாவத்தில் சில ப்ராப்ளம் இருக்கிறது. உன் ஜென்ம சுபாவத்தில் ஏமாத்துக்காரனாய் எத்தனாய் மோசம் போகிறவனாய் இருந்தா நீ சீக்கிரம் இறங்கி வா. ஏன் இறங்கி வரணும்னா, இன்னைக்கு ராத்திரியில உங்கூட நான் வசிக்க விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஜனத்தோடு சொல்கிறார், நான் உன் வீட்டுல தங்கணும். ஒரு காலம் வரையும் எல்லாருடைய வீட்டுல ஒரு வசனம் ரொம்ப முக்கியமா கிடக்கும். அந்த போர்டு என்னன்னா, கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர். இன்னைக்கு ரொம்ப வீட்டுல அந்த வசனமோ அந்த அந்த வசன போர்டும் இல்ல. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இந்த பூமிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இருக்கிறார். சகைவுனுடைய நிலையை, சகைவுனுடைய சுபாவத்தை ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காண்பித்தார். எப்படி சுட்டி காண்பித்தார்னா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுதே அவன் சொல்லுகிறான், நான் சம்பாத்தியம் முழுவதும் அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியம். இன்னைக்கு பக்கத்துல கைப்பிடிச்சோம், நம்ம எந்த நிலைகளிலும் அநியாயமா எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. கைப்பாடால் சேமித்தது கையில தங்கும். ஒரு அலையில சொல்லுங்க, என்னது? நெற்றி வியர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பு உங்க கையில நிற்கும். ஏமாத்துகிற பணம் ஒண்ணும் நம்ம கையில நிற்காது. அதுபடினால இன்னைக்கு தங்கணும்னு தான் அவன் சொன்னான். ஏசப்பா சொன்னார், இன்னைக்கு என் வீட்டுல தங்கணும்னு தான் சொல்லுதாரு. சொன்ன உடனே அவன் சொன்னான், நான் அநியாயமா யாரிடத்தில் ஏதாகிலும் வாங்கினது உண்டானா அதை எத்தனை மடங்கு கொடுப்பேன்? 4 எத்தனையாக நான் திரும்ப கொடுப்பேன். சபையே, விசுவாச குடும்பமே, இயேசு ஒருவனுடைய வீட்டில் வந்தால் அங்கு என்ன சம்பவிக்கிறது என்றால், மதமாற்றம் அல்ல, ஒரு மனமாறுதல். எத்தனை பேரு கொஞ்சம் உள்வாங்குறீங்க? இயேசு ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தால் மதமாற்றம் அல்ல, மனமாறுதல். இயேசு அவனுடைய இழந்து போன ரட்சிப்பை ஒன்னு கூடி ஹைலைட் பண்ணி சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அடுத்து சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமார. இன்னைக்கு நானும் நீங்களும் சகைவு போல, சகைவு இவ்வளவுதான் செய்திருக்கிறான். அவன் டபுள் என்னது அடிச்சான், வரி பிடிச்சான். ஆனா அவனை குறிச்சு வேற தப்புன்னு சொல்லல. ஆனா நம்ம பல தப்ப செய்துட்டு இன்னைக்கும் வார்த்தையில் குத்தப்படாதவர்களாய், வார்த்தையில் திருந்தாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வீட்டுக்கு இயேசு வரணும், உங்க உண்மையை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும், நீங்க அவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கொள்ளணும். நீ நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் எதுதான் இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் சபைக்குள்ள சத்தியத்தை கேட்கிறவங்களுக்குள்ள இல்லை என்பதை நான் இந்த காலையிலே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஆனபடியால் இந்த காலையில, போன வாரத்துல நான் இவ்வளவு சத்தியத்தை ஜனங்களுக்கு விளக்கி சொன்னேன். ஆண்டவர் இந்த வாரத்துல தந்த வார்த்தையை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை ஏற்றெடுத்தா நீங்களும் சகைவை போல இயேசு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்வார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்றைக்கு உங்க வீட்டுக்கு என்ன வரும்? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். 51ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளலாமே. 51ஆம் சங்கீதம் வசனம் 12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமாக ஆவிய எனக்கு தங்கும்படி, என்னை தாங்கும்படி செய்யும். கரங்களை தட்டி. நம்பர் 3, ஆண்டவர் என்னத்தை உங்களுக்கு திரும்பி தர போறாருன்னா, சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்பி தர போறாரு. இந்த கணவனும் மனைவி, உங்க கணவனும் மனைவி உங்க முகத்தை ஒன்று பார்த்துருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்துருக்கலாம். பார்த்தாச்சா? ஓகே, வெரி குட்.
உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தினால். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் திரும்ப தரப்போறேன். ஆரம்பத்தில் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பைபிளும் நம்மளுதான், ஜெபமும் நம்மளுதான், சர்ச்சும் நம்மளுதான், பாஸ்டரும் நம்மளுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அதெல்லாம் இழந்துட்ட. இன்னைக்கு நான் அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சங்கர்பதர் ஒரு வேலைக்கு ஒரு எஜமான்கிட்ட போயிருக்கிறாரு. அந்த எஜமான்கிட்ட வந்து அவர் கொத்தனார் வேலைக்கு போனான்னு வச்சுக்காங்க, அவர் 2 பாக்கெட் என்னது எடுத்துட்டாரு, சிமெண்ட் எடுத்துட்டாரு. இவரை பார்க்க சொல்ல எல்லாம் இந்த மனுஷன் எதுவும் அங்க வந்து ரகசியமா எதுவும் கேமரா வச்சிருக்கிறாரா, இவரை பார்க்க சொல்ல எல்லாம் எவ்வளவு சந்தோஷத்தோடு சிரிக்க நினைச்சாலும் 2 மூடை சிமெண்ட் முன்ன நிக்குது. என்னனுக்கு ஏன் இவரு பாத்துறாரு, இவர் பார்த்துட்டாருன்னா என்ன செய்வானா, திட்டுவார். 1 2 4 நீ வேலைக்கு வராத. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், செவர் இருந்தா மாத்திரம் சித்திரம் எழுத முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவாரு. நீ ஆரம்பத்தில் எப்படி சந்தோஷமா இருந்தாயோ, இன்னைக்கு வாங்கிட்ட அந்த சந்தோஷம் இல்ல, வெளியில நீ நடிக்கிற. நான் ஸ்கூல்ல படிக்க சொல்ல, ஒரு குள்ளனான மனுஷன் எல்லாரையும் சிரிக்க வைப்பான். ஆனால் அவங்கிட்ட ஒரு நாள் போய் கேட்டீங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்க உன் லைஃப் என்ன? நான் எல்லாரையும் சிரிக்க வைக்க உள்ளத்தில் நான் அழுகிறேன். சபையே, எத்தனை காலம் நீ நடிப்பாய், எத்தனை காலம் சிரிச்சு சிரிச்சு உன் காரியத்தை சொல்லுவாய். ஆனால் பல நேரத்தில் உனக்கு தூக்கம் இல்லை. பலதை குறித்து அங்கலாய்த்து, பலதை குறித்து கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுதாரு, தாவீதை வைத்து உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தானால் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்கிற ஆண்டவர். தாவீதுக்கு எப்படி அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுத்தாரு நீங்க கேட்காம இந்த வசனத்தை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. தாவீதுக்கு ஒரு நல்ல உயர் பதவி, the king of Israel, இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும் இந்த தாவீது. பதவி வந்துட்டுனா, பணம் வந்துட்டா எல்லாம் செய்யலாம்னு நினைச்சிடாதுங்க. தயவு செய்து ப்ளீஸ், பணம் வந்து பதவி வந்துட்டுனா எல்லாம் செய்யலாம்னு நினைச்சிடாதுங்க. அது அம்பட்டமாய் வெளிப்படுகிற ஒரு காலம் வரும். திரும்பி சொல்றேன், உங்க போதகர கண்ணை மறைச்சிடலாம், கண்ணை வெட்டிச்சிடலாம், சப மக்களுடைய கண்களை வெட்டித்து விடலாம், கணவனுடைய, மனைவியினுடைய, பிள்ளைகளுடைய, பெற்றோருடைய கண்ணை வெட்டிச்சிடலாம். ஆனால் உங்க கண்களை எங்கும் உலாவி பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியா இருக்கிற கர்த்தருடைய கண்ணை யார் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியும். அது தாவீது வீட்டுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்தவொடனே, ராஜாவே வாழ்க, உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், எல்லாம் வேணும். ஐயா, நம்ம நாட்டுல நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது ஒரு அசம்பாவிதமான, சம்பவிக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன? ஒரு வீட்டில் இரவில் ஒரு விருந்தாளி வந்தான். விருந்தாளியினுடைய வீட்டுக்காரங்க வந்த விருந்தாளியினுடைய வீட்டுல 100 ஆடு, பக்கத்து வீட்டுல ஒரே ஒரு ஆடு. ராஜாவே, நம்ம நாட்டில் நடந்த சம்பவம், 100 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை பிள்ளைய போல நடத்தின ஆடை அடிச்சு ஆறு கொடுத்துட்டாரு, விருந்தாளிக்கு சாப்பிட கொடுத்துட்டாரு. ராஜா எழுந்து சொன்னார், இல்ல, அவனை இந்த பூமியிலே வச்சிருக்க கூடாது. ராஜாவுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி நின்று சொன்னால், அது நீதான், அது நீதான். அப்போ அந்த மனுஷன் கெஞ்சி கேட்கிறான், ராஜாவே, உம்மை பார்ப்பதற்கும் உம்முடைய பாதுகாவலனாக நான் இங்க எங்க கிடக்க, உம்முடைய முத்தத்துல கிடக்கிறேன். இல்ல இல்ல, நீ எங்க போகணும்? யுத்த களத்திற்கு போக வேண்டும், படை வீரர்களுக்கு முன்பாக போக வேண்டும். எவ்வளவோ கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தான். இவனுடைய தவறை மறைக்க, இவன் செய்த பாவத்தை மன்னிக்க அவனை பலியாடாக முயற்சித்தான். பரலோகம் வெளிப்படுத்தினது.
இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அந்தரங்கமாய் செய்து கொண்டிருக்கிற சில பாவங்கள் ஒரு நாள் பாஸ்டர் கண்டித்து தேவ வார்த்தை மூலம் கண்டித்து கேட்கலனா ஒரு நாள் அது தெருவுக்கு வரும், அது மீடியாவுக்கு வரும். அவன் 51ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறான், என் தாயினுடைய கருவில நான் உற்பத்தி ஆனது பாவத்துல. சின் என்கிற மூல பாஷைக்கு அது என்னன்னா அனாத்தீமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில சின் என்ற பாவம் என்ற பதத்துக்கு அனாத்தீமா என்ற வார்த்தை பயன்படுத்துகிறது. கீழ்ப்படியாமல் ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமாய் சிந்திப்பது செயல்படுவது ஒரு பாவம், கட்டளைகளை மீறுவது பாவம், கற்பனைகளை மீறுவது பாவம் என்ற ஒரு அனாத்தீமாவை குறித்து இந்த வேதம் படிப்பிக்கிறது. அவங்கள உண்மையை சுட்டி காண்பித்த பொழுது கர்த்தர் சமூகத்தில் திரும்பி வருகிறான். கர்த்தர் சமூகத்தில் எவன் ஒருவன் திரும்பி வருகிறானோ அவனுக்கு தேவன் கொடுக்கிற பிரதிபலன், இவன் என் இருதயத்திற்கு. இன்னைக்கு காலையில் சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு இருதயத்துக்கு ஏற்றவளாக மாறணும். அதுக்கு மாறணும்னா ஒரு ஒப்புரவாதல் நமக்கு தேவை. இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் சில இடத்துல அழுது கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஒருவேளை நீங்க தான் அழுது இல்ல, உங்க குடும்பமாய் அழுது கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், உன் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இன்னைக்கு முதல் எனக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கும்? வாயை திறந்து சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். அது தாவீதினுடைய வாழ்க்கையில செய்தார், அது உங்களுக்கும் அவர் செய்வார். சந்தோஷத்தை அவர் திரும்ப கொடுக்க அவர் விரும்புகிறார். நாலாவதாக எரேமியா 30 வசனம் 17 திருப்பிக் கொள்ளலாமே. எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 17. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். 4, இழந்து போன சுகத்தை திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நமக்கு எல்லாம் நம்ம அப்பா அம்மா ஒரு பெயர் போட்டிருக்காங்க நமக்கு எல்லாரும், அல்லேலூயா. என்னது? ஆனா நம்ம ஊர்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு பட்ட பெயர் இருக்கு. ஹலோ, நமக்கு எல்லாருக்கும் பட்ட பெயரு. அதுல இங்க ஒரு பட்ட பெயருன்னு என்ன போட்டுருங்க? தள்ளுண்டவள். அப்படிதானே? என்னது? தள்ளுண்டவள். ஒரு காலத்துல நீங்க நேசித்தவங்க உங்களை எல்லா இடத்திலும் முன்ன கொண்டு வச்சாங்க. உங்ககிட்ட பெனிஃபிட் ஆனவங்க எந்த விசேஷனாலும் உங்களை தான் கொண்டு முன்ன வச்சாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்துட்டு உங்களை பார்க்காம போக சொல்ல, ஒருவேளை நான் தள்ளுண்டு போனேன் என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற உங்களை என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். என்னத? அதுக்குதான் சுகத்தை வர பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் பலவிதமான பலவீனத்தோடு இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமான ஆரோக்கியம் அல்லாம இருதயத்தில் ஒரு ஆரோக்கியத்தினுடைய தன்மை பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை தள்ளுண்டவள் என்று உனக்கு பெயரிடும் பொழுது நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். அப்படியே உங்க தலைய வலது கைய உங்க தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணி என் காயங்களை எல்லாம் ஆற்றி, ஆண்டவர் என் கட்டுகளை எல்லாம் மாற்றி எனக்கு சுகத்தை தருவார். விசுவாசிக்கிறவனுக்கு இது நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு இது ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆதலால் இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சுகத்தை திரும்ப வர பண்ணுவேன், உனக்கு நான் சுகத்தை திரும்ப வர பண்ணுவேன், உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன். ஒருவேளை இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வர சொல்ல, நீங்கள் ஆராதனைக்கு வர சொல்ல ஒரு பலனற்றவர்களாய் வந்திருக்கலாம்.
ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இனி இந்த படுக்கதான் லைஃப்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுதார், உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறேன், உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறேன். உன்னை ஊரு தள்ளுண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். யாத்திராகமங்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26 ஒருவர் திருப்பிக் கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கிடணும். உனக்கு எப்போ ஆரோக்கியம் வரும்னு சொன்னா, எப்போ உங்களுக்கு சுகம் வரும்னு சொன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்துக்கு வர பண்ணின எந்த வியாதியும் ஒண்ணு வராதபடி ஒன்ன துணை நின்று உனக்கு பாதுகாப்பா பரிகாரியாக இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு சுகம் வேணுமா? குடும்பத்துல சுகம் வேணுமா? தனிப்பட்ட முறையில் சுகம் வேணுமா? உன் கர்த்தராய் இருக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். எத்தனை பேர் டைரி இருக்கு? எத்தனை பேர் வசனத்தை எழுதுகிறீங்க? எத்தனை பேர் அந்த மறுபடியும் அதை அசை போடுவீங்க? தமிழ் ஒரு பாட்டு உண்டு, கைவீசம்மா கைவீசு. கடைக்கு போகலாம், பைபிளும் இல்ல, டைரியும் இல்லை. எங்க போறோம்? தேவாலயத்துக்கு. இந்த வேதத்தை யாரெல்லாம் எடுத்து நேசித்து இதில் சொல்லப்பட்டதெல்லாம் கேட்டாங்களோ தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? செம்மையா நடக்கிறது தான் இந்த வேதம். ஊர்ல இவ்வளவு ஜனம் இருக்கிறது, இவங்களை செம்மையா நடக்கணும்னு சொல்லி யாரும் போதிக்கல, உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் செம்மையாய் நடக்க வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய நியமங்களுக்கு யாவையும் கை கொள்ளணும். அப்படி கை கொண்டால் எகிப்துக்கு வர பண்ணுகிற எந்த வியாதியையும் உனக்கு வர பண்ணாதபடிக்கு நானே உன் பரிகாரியான கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, சுகவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா, பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா, வாழ்க்கையில நிம்மதியை இழந்து வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தருகிறது சுகத்தை தர விரும்புகிறார். ஏற்றுக்கொள்வீங்களா? ஆனா கண்டிஷனை கை கொண்டு இந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கரங்களை தட்டி இனி பக்கத்தில் திருப்பி கைப்பிடிக்க போறீங்க. சமாதானத்தை இழந்ததை உனக்கு இன்னைக்கு தரப்போகிறேன். என்னது? இழந்து போன சமாதானம். ஒரு காலத்துல கட்சியும் ரெண்டு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்ட அன்னைக்கு சமாதானம் இருந்துச்சு. கூரை வீட்டுல சமாதானம் இருந்துச்சு. இன்னைக்கு மாடி வீடு தந்துட்டாரு. அதுக்குள்ள என்ன இல்ல, வெளியில வேஷம். இன்னைக்கு அந்த வேஷத்தை இங்க கிளத்தி தூக்க இருந்து இன்னைக்கு வீட்டுல போய் கணவன் மனைவியாய் சொல்லணும், ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு வச்சிட்டு போயிருக்கிறார். சொல்லுங்க, என்னது சமாதானத்தை? நான் அடிக்கடி சொல்லுவேன், சபைக்கு நீங்க என்ன கூப்பிடுகிறது உங்க வீட்டுல நல்ல செய்திக்கு கூப்பிடணும். நீங்க என்ன கூப்பிடுகிறது இந்த மாதிரி ஆண்டவர் என்ன கனப்படுத்தி இருக்கிறாரு, அதை வந்து ஜோமனுன்னு சொல்லணும். சண்டை தீக்க என்ன வீட்டுக்கு யாரும் நினைச்ச கூடாது, கூப்பிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இதுதான் சத்தியம், இதுக்கு மேல ஒரு சத்தியம் இல்ல. இந்த சத்தியத்தை எவன் கடைபிடிக்கிறானோ, எந்த ஒரு சகோதரி கடைபிடிக்கிறாயோ, உன் வீட்டுல தானாக இந்த சமாதானம் வந்துரும். இழந்து போன சமாதானத்துக்கு ராத்திரில நான் பகிரங்கமாய் சொல்லுகிறேன், இதில் பலர் தூங்கல. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை தந்தி? ஏன் என்னால உழைச்சு என்னால ஒரு நகர முடியல? கலக்கம். நாளை எனக்கு ஒன்று ஆச்சுன்னா பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேள்விக்குறியோடு இந்த இடத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்ல, நீ இழந்து போன அந்த சமாதானத்தை இப்போ இந்த நேரத்தில் டுடே அந்த பீஸ்ஃபுல்லான லைஃபை உனக்கு தர விரும்புகிறேன்.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த பேரண்ட்ஸோட பிள்ளைகளுக்கு எப்படி ரொம்ப உறவு வரும்னா, உழைச்சதெல்லாம் கொண்டு அப்பாவும் அம்மாவும் யார்கிட்ட கொடுப்பாங்க? பிள்ளைகளுக்கு. ஒரு காலத்தில் இவங்களுக்கு உழைப்பு வராது. அப்பதான் உண்மையான நேச்சுரல் மகன் யாருன்னு அங்கதான் வெளிப்படும். இப்ப நீங்க நண்பர்களுக்கு சொல்ல உதவி செய்யலாம். எப்ப அந்த உதவி நிற்கிறதோ அன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய சுபாவம் என்ன என்பதை அறிய முடியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், யாரு தந்தாலும் தராட்டாலும் சரி, என் சமாதானத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க போங்க சொல்ல வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு தந்த சமாதானத்தை எடுத்து செல்ல வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகம் 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்திரன. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லார் வீட்லையும் நல்லா நெருங்கி பழகின ரொம்ப பிரச்சனை. சபை எடுத்துக்கிட்டாலும் ஊரை எடுத்துக்கிட்டாலும் உங்க கூட பழகுற உறவுகளை எடுத்துக்கிட்டாலும் எல்லா வீட்லையும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் நான் வெளிப்படுத்த போகிறேன். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டு. எப்படி? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. we are every, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு சிநேகிதன் உண்டு. இந்த சிநேகிதன் கிட்ட தான் உண்மையை கொண்டு கக்குவோம். ஆனா அவன் ஒரு நாள் வெளியில கக்குவான், நீங்க வெக்கப்பட்டு நிக்கணும். ஆனா சிநேகிதனுக்கு என்ன செய்யணும் என்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். யோபுவினுடைய சிரசு முதல் பாதம் வரை பற்கள், தான் ஒவ்வொரு அந்த பிள்ளைகளின் வரிசையின் படி ஜெப நடத்த சொல்ல, பலி செலுத்த சொல்ல, அப்பா எல்லா பிள்ளைகளும் அப்படி 1 by 1 அப்பனுக்கு முன்பதாக நிற்கிறதை, தனக்கு சம்பாதித்து தந்த எல்லா மிருகங்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்னும் இல்லாம, பிள்ளைகள் உட்பட ஒன்னும் இல்லாம ஓட்ட வச்சு கையை சுரண்ட சொல்ல, கையை இப்படி அப்படி சொரிய சொல்ல, புழுக்கள் விழும் பொழுது இந்த மனைவி யோபுவை பார்த்து கேட்டா, என் மனிதா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்பானேன், இந்த தெய்வத்தை தூஷித்து ஜீவனை விடு. யோபு எல்லாவற்றையும் இழந்தது போல நீங்கள் இழந்திருக்க கூடும். ஆனால் யோபுவுடைய சிநேகிதர்கள் அவனை விசாரிக்க வந்தார்கள். நீங்க ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு கைமாறி கொடுக்கிறேன். யாருக்கிட்ட எல்லாம் நீங்க பழகுகிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணா உங்க சிறை இருப்பு மாறும். ஒருவேளை உங்க கூட பிறந்தவனா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், சபையில உங்களுக்கு ஒரு பயங்கர ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இன்னைக்கு வர உங்க மனசாட்சி கிட்ட கேளுங்க. என் சபையில உபவாச கூட்டத்துக்கு 1 மணி நேரத்துல இந்த தேசத்தில் உள்ள சகல மக்களுக்காகவும், இந்த திருச்சபையில் வருகிற சிறியவர் முதல் பெரியவர், அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும், அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் வெளி ஊர்ல இருந்தாலும், அவர்களுக்காக ஒரு கதறலின் விண்ணப்பம் என்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய இழந்து போன அந்த சில நன்மைகளை ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். ஆனா நீ சும்மா இருக்க கூடாது. நீ யோபுவை போல தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்க ஜெபிக்க உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு காலையில வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நிர்விசாரமா எடுத்துறாதங்க. இன்னைக்கு சில இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். யோபுவுக்கு மனைவியை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தந்து அவனை கனம் பண்ணினது உண்மைன்னு சொன்னா, நீ எதையெல்லாம் இழந்தாயோ,
ஒருவேளை கணவனை இழந்தவங்க நீங்க சொல்லுங்க, என் கணவருக்கு சொல்ல என்னதெல்லாமோ செய்தாரு, எப்படியெல்லாமோ செய்தாரு, என்னை கடைக்கு விட மாட்டாரு, வரவு செலவு ஒண்ணு பார்க்க மாட்டாரு, நான் சிலதை இழந்திருக்கிறேன்னு சொல்லி கவலையோடு உட்கார்ந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுதார், யோபுவுக்கு நான் என்னதெல்லாம் திரும்ப அவன் கையில கொடுத்தேனோ இன்னைக்கு உனக்கு தர விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த காலை நிறைஞ்ச இடத்துல சொல்கிறேன், நேற்றையோட பைபிள் ஃபெய்த் மிஷன் சேர்ந்து வருஷம் 29, இன்னைக்கு முதல் நான் 30வது ஆண்டுக்குள் இந்த மிஷன்ல கர்த்தருடைய பணியை செய்கிறேன். ஆகஸ்ட் 8 என் வாழ்க்கையில மறக்க முடியாத பைபிள் ஃபெய்த் மிஷனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கம்யூனிகேஷன் தந்த நாளாகும். இன்னைக்கு காலையில் தேவனுக்காக இறங்கி வந்த பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திற்காக இறங்கி வந்த பொழுது, நான் என்னத்தை எல்லாம் என் ஊர்ல இழந்தேனோ அவையெல்லாம் ஆண்டவர் திரும்ப இந்த ஊர்ல கர்த்தர் எனக்கு தந்தார். இன்னைக்கு நானும் பாஸ்டம்மாவும் எங்களுக்குள்ள உறவுகளை எடுத்துக்கிட்டாலும் நண்பர்களை எடுத்தாலும் எங்களுக்கு எங்களோடு இருக்கிற அந்த வயதில் உள்ளவர்கள் அல்லாமல் இப்போ பிறந்திருக்கிற பிள்ளைகளை எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஊர்ல என்னை ஆண்டவர் கனப்படுத்தினார், என்னை எல்லா நிலைகளிலும் உயர்த்தினார். எனக்கு ரொம்ப நிறைஞ்ச இடத்துல சொல்ல முடியும், நான் என் கூட பழகுகிறவங்க, என் விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருப்பி ஆண்டவர் கேட்கிறார், மகனே உன் பக்கத்தில் வந்து அழுத ஒரு சகோதரியை பார்த்துட்டு நீ பார்க்காம தானே போன, ஏன் அழுதீங்க, எதற்கு அழுதீங்க, என்ன பிரச்சனை, என்ன? என்னால் கொடுத்து சகாயிக்க முடியாது, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு காலையில் அழைக்கிறார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி அவன் வியாதியை சுத்தமாக மாற்றினார். நான் ஒமானுக்கு போன நேரத்தில் ஒமானில் உள்ளவர்கள் சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். யோபுவை அடக்கம் பண்ணின இடம் ஒமானில், அங்கு அவருக்கு ஒரு கல்லறை இருக்கிறது என்பதை எனக்கு அவர்கள் சொன்னார்கள். யோபுனுடைய உயரம் எவ்வளவு, யோபுவுக்கு இருந்த செல்வம் எவ்வளவு என்பதை அந்த கல்லறையில் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு அவர்கள் சொன்ன, நான் நேரடியாக பார்க்கல. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னதெல்லாம் இழந்தாயோ. நம்ம பெருமை சொல்லுவோம் தெரியுமா, எங்கள் ஊரில் எவ்வளோ மாடு இருந்து தெரியுமா, எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கோல்டை எனக்கு போட்டு கட்டி கொடுத்தா தெரியுமா. நீ எல்லாவற்றையும் இல்லாமல் நீ இழந்திருப்பாயானால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களிடத்தில் இந்த பகல் நான் விடைபெறுகிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். என்னத இழந்து போன மகிமையை நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். ஜெபிக்கிறவனை பார்த்தா நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ரட்சிக்கப்பட்டவனை பார்த்தா நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். சரியா ஆராதனைக்கு போகிறவங்களை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும். இங்க ஒரு ஷெட்டில் இருந்துச்சு ஒரு ஆராதனை, இன்னைக்கு அந்த ஆலயம் பிந்தின ஆலயமாக இன்னைக்கு இங்கே நிற்கிறது. பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவார். நான் என்னுடைய பிரசங்கத்தை தேவ சமூகத்தில் ஜெபித்து உங்களிடத்தில் இப்ப விடைபெறப் போகிறேன். திரும்ப கொடுப்பேன். என்னது? திரும்ப கொடுப்பேன். நீ இழந்த வருஷத்தை நான் திரும்ப கொடுப்பேன்.
இழந்து போன ஆத்துமாவை திரும்ப கொடுப்பேன். இழந்து போன சந்தோஷத்தை உனக்கு திரும்ப கொடுப்பேன். இழந்து போன சுகத்தை திரும்ப கொடுப்பேன். இழந்து போன சமாதானத்தை உனக்கு திரும்ப கொடுப்பேன். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன். இழந்து போன தேவ மகிமையை நான் உனக்கு திரும்ப தருவேன். அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் சிலதை நான் இழந்தது உண்மை, அதை நீர் எனக்கு திரும்ப தரப்போகிறீர். அதை என் கண்கள் காணப்போகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனை மகிமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இழந்ததை எல்லாவற்றையும் இவர்கள் இந்த காலையில பெற்று இந்த சபையை விட்டு செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களோடும் தேவ கிருபை இன்றும் என்று சகல நாட்கள் நிலைத்திருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.